கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த பாடல் பிறந்த வரலாறு என்ற நிகழ்ச்சிக்கு உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாளிலேயும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களிலே ஒரு கிறிஸ்மஸ் பாடல் பிறந்த வரலாற்றை நாம் கேட்போமா? லாங் டைம் அகோ இன் பெத்லஹேம் உலகம் முழுவதும் பிரபலமான கிறிஸ்மஸ் கேரல் பாட்டாகும். இந்த பாடலானது மேரிஸ் பாய் சைல்டு என்ற பிரபலமான கிறிஸ்மஸ் கேரல் பாடலாக மாறியது. இந்த பாடலை 1956 அமெரிக்காவை சேர்ந்த ஜெஸ்டர் ஹேர்ஸ்டன் என்பவர் எழுதினார். முதலில் இந்த பாடலை ஒரு நண்பரின் விருந்துக்காக கலிப்சோ கரீபியன் இசைப்பாணியில் உருவாக்கினார். பின்னர் அதை இயேசுவின் பிறப்பு கதையை சொல்லும் கிறிஸ்மஸ் பாடலாக மாற்றினார். அதில்தான் பிரபலமான வரிகள் வந்தன, லாங் டைம் அகோ இன் பெத்லஹேம். இந்த பாடலை ஹாரி பெலாக் ஃபோண்டே என்பவர் 1956 இசை அமைத்து பாடி வெளியிட்டார். 1957 இது UK சிங்கிள்ஸ் சார்ட் நம்பர் 1 இடத்தை பெற்றது. ஒரு கிறிஸ்மஸ் பாடல் நம்பர் 1 இருந்த வரலாறு இதுதான். பின்னர் இந்த பாடலை பலர் பாடினர். போனி எம் அவர்களின் பதிப்பு உலகளாவிய ஹிட்டான பாடலாக மாறியது. இந்த பாடல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கிறது, தேவ தூதர்கள் பாடிய செய்தியை அறிவிக்கிறது, கிறிஸ்மஸ் நாளின் மகிழ்ச்சியை மட்டுமல்லாமல் ரட்சிப்பையும் வலியுறுத்துகிறது. மானிடருக்கு நித்திய நம்பிக்கை அளிக்கும் இரட்சகர் பிறந்தார் என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு தருகிறது. இந்த பாடலின் பொருள், இயேசு பெத்லஹேமில் பிறந்தார். பரிசுத்த வேதாகமம் சொல்வது போல் மரியாள் பெற்ற பிள்ளை இயேசு இந்த உலகத்தில் தோன்றினார். கேளுங்கள், இப்பொழுதும் தூதர்கள் பாடுகின்றனர், ஒரு புதிய ராஜா தோன்றினார், மானிடர் என்றும் வாழ்வாரே, தேவன் பூவினில் வந்து உதித்ததால். அருமையான இந்த பாடலை நாமும் பாடி மகிழ்வோமா? 2000 ஆண்டுகள் முன் மரியாளின் நன்மகனாய் தேவ மைந்தன் தோன்றினார், தேவன் பூவினில் வந்துதித்தார். Long time ago in Bethlehem, so the Holy Bible says, Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day. Hark now, hear the angels sing, new king born today, and man will live forevermore because of Christmas Day. வானதூதர் சேனை திரள் பாடும் தொனி கேளாய், மானிடர் என்றும் வாழ்வாரே, தேவன் பூவினில் வந்துதித்ததால். While shepherds watch the flocks by night, they see a bright new star. Then hear the choir of angels sing, the music seems to come from afar. ராக்கால மந்தை மேய்ப்பர்கள் காக்க பேரொளி தோன்றினது, தூதர்கள் கூட்டம் முழங்கின, பாடல் தூரத்தில் கேட்டது. வான தூதர் சேனை திரள் பாடும் தொனி கேளாய், மானிடர் என்றும் வாழ்வாரே, தேவன் பூவினில் வந்துதித்ததால். Hark now, hear the angels sing, new king born today, and man will live forevermore because of Christmas Day. Mary's boy child, Jesus Christ, was born on Christmas Day.
ஆம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் பாவங்களை ரட்சிக்க இந்த உலகத்தில் மானிடனாக அவதரித்தார். அவரை நம் உள்ளத்திலும் நம் இல்லத்திலும் ஏற்றுக்கொண்டு இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே உண்மையாக ஆண்டவர் நம் உள்ளத்திலே பிறந்தார் என்கின்ற மகிழ்ச்சியை நாம் அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளுவோம். இந்த நாள் நமக்கு மகிழ்ச்சியாக அமைவதாக. ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக.